ஈரானுக்கு சொந்தமான அடுத்த ஒரு டேங்கர் கப்பல் அமெரிக்கானால இப்போ கைப்பற்றப்பட்டிருக்கு. இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு இந்த சீஸ் ஃபயர் முடிவடைகிறதுக்கு. இது முடிவடைஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்டமாக நடக்க போகிறது என்ன? அமெரிக்கா அவங்களோட 3 விமான தாங்கி கப்பல் ஸ்ட்ரைக் குரூப், கேரியர் பேட்டில் குரூப்னு சொல்றத மிடில் ஈஸ்ட்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. 2 கேரியர் பேட்டில் குரூப் ஆல்ரெடி இருக்கு. இன்னொரு கப்பல் அது சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரைக் குரூப் ஆல்மோஸ்ட் மிடில் ஈஸ்ட்ல ரீச் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கு. ஒருவேளை பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டமாக நடக்கல, இல்லை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் அடுத்த கட்டமாக சீஸ் ஃபயர் எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா ஹெவி ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் ஆனது இந்த இடத்துல உருவாகி இருக்கு. அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அவங்களோட பேரை இந்த இடத்துல காப்பாற்றணுன்றதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் அவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்களுக்கு இது தம்புக் ஷாங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, மேர்ஸ்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கடல் சார்ந்த கார்கோவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், கப்பல்களை அதிக எண்ணிக்கையில் உலக அளவில் அதிக சரக்கு கப்பல்களை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்றதை அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சீஸ் ஃபயர் முடிய போகிற ஒரு நேரம். நாளைக்கு இந்த டைம்லாம் பார்த்தோன்னா சீஸ் ஃபயர் முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது பல சந்தேகங்களை இந்த இடத்துல உருவாகி இருக்கு. ஏன்னா அரசு சம்பந்தப்பட்ட முடிவுகள் சிலது எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி பெரிய நிறுவனங்களுக்கு போயிடும். குறிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் முதற்கொண்டு அந்த பகுதியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய முக்கியமான கப்பல் நிறுவனங்களுக்கு அந்த தகவல் எப்படியாச்சும் கசியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறது நாளைக்கு சீஸ் ஃபயர் ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா பாகிஸ்தானில் நாளைக்கு நடக்க போகிற பேச்சுவார்த்தைக்கு ஈரான் கிட்ட இருந்து இப்போ பெரிய அப்டேட் வரல. யாரும் பங்கேற்க போறாங்க இல்லை அவங்க முதல்ல பங்கேற்கிறாங்களான்னு சொல்லக்கூடிய அந்த தகவல்களை வெளியில வரல. ஸோ எது வேணா இந்த இடத்துல நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சமீபத்தில் இயேசு கிறிஸ்துவோட சிலையை லெபனன்ல வச்சு 2 IDF சோல்ஜர்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியாத வார்த்தைகள் டேமேஜ் பண்ண காட்சிகளை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த 2 நபர்களையும் சர்வீஸை விட்டு வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் 30 நாட்கள் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க போகிறதா இஸ்ரேல் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நபர்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரி. இப்போ ரீசெண்டாக லீக் ஆகிருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, காசா, பாலஸ்தீன் இது சம்பந்தப்பட்ட கைதிகள் இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணப்படுறாங்க, இல்லை அந்த இடத்துல மனித உரிமை மீறல்கள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கிறத ரொம்ப வெளிச்சம் போட்டு வெளியில் காமிச்சிட்டு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் எப்போ வரும்னு தெரியல. இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இது எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும். அப்படி இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா ஏகப்பட்ட மனித உரிமை மீறல்கள் இஸ்ரேலோட சிறையில் நடக்கும். அண்ட் இஸ்ரேலை பற்றி நம்ம பேசியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஈரானை பற்றியும் பேசியாகணும். வரப்போகிற ஒரு வாரத்தில் மட்டும் 8 பெண் கைதிகளை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா, அதாவது தூக்கில் போட போகிறதா ஈரான் சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த 8 நபர்களும் யாருன்னு பார்த்தோன்னா, அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டதுக்காக மற்றவங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஆடை சுதந்திரம் எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஈரானுக்குள்ள அவங்களோட கல்ச்சரை கெடுக்கிறதா சொல்லி ஈரானால் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 8 பெண்கள் வரப்போகிற ஒரு வாரத்தில் இல்லை அடுத்த 10 நாட்களில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா செய்தியானது வந்திருக்கு. இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் பெரிய கண்டனம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு பதிவை போட்டிருக்காரு. ஸோ இஸ்ரேல் அவங்களோட சிறைகளில் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுறது தப்பு. அதே நேரத்தில் ஈரானும் இந்த மாதிரி போராட்டக்காரர்களை பிடிச்சி அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதும் மிகப்பெரிய ஒரு தவறு தான். அதுவும் குறிப்பாக பெண் கைதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை ஈரான் இந்த இடத்துல தடுத்தே ஆகணும். அவங்க சொல்லக்கூடிய ரீசன் தான் இந்த இடத்துல அக்செப்டபிள் ஆனது கிடையாது. நீங்கள் உங்களோட நாட்டில் ஒரு சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்கீங்க. ஏன்னா இதுக்கு உதாரணமாக பல நாடுகளை சொல்ல முடியும். குறிப்பாக சொல்லணும்னா சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அவங்களுக்கான சட்டத்திட்டம் இருந்தாலும் இப்போ அவங்க எப்படி மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஈரானும் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில நடவடிக்கைகள் இந்த இடத்துல எடுத்து தான் ஆகணும். ரொம்ப இந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை பார்த்தாங்கன்னா அந்த நாடு ப்ரோக்ரஸ் ஆகுறதுன்றது எட்டாக்கனியாக மட்டும்தான் இந்த இடத்துல மாறும். குறிப்பாக இந்த பெண் கைதிகள் சம்பந்தப்பட்ட தண்டனைகள் இது சம்பந்தப்பட்ட முடிவுகளை ஈரான் கண்டிப்பாக மறுபரிசீலனை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. நான் இப்போ சொன்னதே ஈரானோட அந்த ஒரு ப்ரோக்ரஸ் சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியாக்குள்ளே இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட குறிப்பிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டு வச்சிருக்கீங்கன்னா ப்ரோக்ரஷன்றது உங்களோட நாட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். இதுவே இது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. மாடர்ன் டே வேர்ல்டில் பார்த்தா நிறைய நாடுகள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கல்ச்சர் ஸ்பாயில் ஆகாத மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் ஆடைகள் போடுறதுலேருந்து இது எல்லாமே அவங்களோட விருப்பம். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இந்த அளவுக்கு தண்டனை, இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதுன்றது இன்னைக்கு உலகத்தில் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதை தான் ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த நாட்டோட ப்ரோக்ரஸையும் பாதிக்கும். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கே சில ஹேட் கமெண்ட்ஸ் வரும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை சொல்லிதாகணும். இதுக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு ஈரானோட ஒரு முக்கியமான கப்பல், எண்ணெய் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கப்பலை இந்தோ பசிபிக் ரீஜன்
ஆஸ்திரேலியாவோட கடற்கரை பகுதிகளுக்கு பக்கத்தில் சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டான லொக்கேஷன் தெரியல. அந்த அமெரிக்காவோட இந்தோ பசிபிக் கமாண்ட் ஏரியாவுக்கு உட்பட்ட பகுதிகளில் பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த கப்பலோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா டிஃபானின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல். கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு அதிகமாக இது அமெரிக்காவோட சாங்ஷனுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் இன்னொரு கப்பலையும் பிடிச்சாங்க. இது 2வது கப்பல் அமெரிக்காவால் ஈரானோடது கைப்பற்றப்பட்டிருக்கு. அண்ட் இதில் கம்ப்ளீட்டாக க்ரூடோட பிடிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. ஒரு நாட்டோட எல்லையிலிருந்து பல ஆயிரம் மைல்கள் தொலைவில் அந்த நாட்டோட ஷேடோ ஃப்ளீட்டை சார்ந்த ஒரு கப்பல் அமெரிக்கா இப்போ பிடிச்சிருக்காங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் கிட்ட 540க்கும் அதிகமான ஷேடோ ஃப்ளீட்டில் இயங்கக்கூடிய கப்பல்கள் இருந்துட்டு இருக்கு. அதில் இன்னொரு கப்பலை நாங்கள் மைனஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஆயில் இது எல்லாமே இனிமேல் அமெரிக்காவுக்கு சொந்தமானது ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இதை அமெரிக்கா பண்ணுறது ஈரானோட கோபத்தை இன்னும் தான் அதிகரிக்கும். இது அந்த லேனில் பாஸ் ஆகக்கூடிய கமர்ஷியல் ஷிப்பிங்கின் மீது ஈரான் அடுத்து நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஈரான் அமெரிக்காவோட கப்பல் அடித்தா பரவாயில்ல, இவங்க பண்ணுற ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இடத்துல நார்மலாக பாஸ் ஆகக்கூடிய மற்ற நாடோட கப்பல்கள் இதற்கான எதிர்வினையை அந்த இடத்துல சந்திக்க போகுது. அந்த ஐஆர்ஜிசி பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கேடை அனௌன்ஸ் பண்ணது ஐஆர்ஜிசி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபாரின் மினிஸ்டர் இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடங்க போகிற மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் அவரோட கருத்தை சொல்லியிருந்தார். இப்போ அது சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி வெளியில் என்ன வந்திருக்குன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஈரானோட நேவி சம்மந்தப்பட்ட டிவிஷன் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கெட் பற்றின அந்த ஒரு செய்தியை மேலிடத்துக்கு பாஸ் பண்ணாமல் விட்டதுனால இப்படி ஒரு குழப்பமானது ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன்னா ஈரானோட கமெண்ட் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணுற மாதிரி ஈரான் கிட்ட இருந்து அடுத்த கட்டமான இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இப்போ 24 மணி நேரம் தான் இருக்குன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அடுத்து சீஸ்ஃபயர் தொடங்குறதுக்கு அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் தெரியல. இப்போ பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஸும் ஈரானும் சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணியாகணும். எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியாகணும்னா, பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான ஒரு விண்டோ தான் இந்த 2 வாரமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த 2 வாரத்துக்குள்ள இந்த 2 தரப்புமே எந்த ஒரு முடிவையும் சரிவர எடுக்காதனால இன்னும் 2 வாரங்களுக்கு இந்த சீஸ்ஃபயர் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படணும். அப்போது அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு விண்டோவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த 2 நாடுகளும் தொடங்கணும். 2 நாட்டுக்கும் நடுவில் மீடியேட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்காங்க. எங்களோட அதிகாரிகளை ஈரானுக்கும் அனுப்பி இன்னும் சில செட் ஆஃப் அதிகாரிகளை அமெரிக்காவுக்கும் அனுப்பி இந்த 2 தரப்புக்கும் நடுவில் அமைதியை கொண்டு வரதுக்கு எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த 2 வாரத்தில் ஈரான் அவங்களோட மிசைல்ஸை எந்தெந்த இடத்துல அது அண்டர்கிரவுண்டில் புதஞ்சதோ அதை எல்லாத்தையும் வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை விட ஹெவி ஃபயர் பவர்ன்றதை அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. 2 வாரம் டைம் ஃப்ரேம் இருந்ததில்ல. ஒரே ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இவங்ககிட்ட கேட்குறேன். யாராச்சும் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா பார்ப்போம். கமெண்ட்ஸில் முடிஞ்சால் சொல்லுங்கள். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஏன்னா பதில் எடுத்து நானே சொல்லிடுவேன். இந்த 2 வாரத்தில் எத்தனை கார்கோ விமானங்கள் இந்த இடத்துல மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா சார்ந்த விமானப்படை தளங்கள்லேருந்து மிடில் ஈஸ்டில் இறங்கி இருக்கிறது ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ணுங்கள். தோராயமாக இந்த இடத்துல கெஸ் பண்ணுங்கள். எவ்வளோன்னு பண்ணியிருப்பீங்க? ஒரு 200 விமானங்கள், ஒரு 300 விமானங்கள், இவ்வளோ தான் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் 1500க்கும் அதிகமான லேண்டிங்ஸ் மட்டுமே இந்த இடத்துல நடந்திருக்கு. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய விமானங்கள், ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட விமானப்படை தளங்கள்லேருந்து வரக்கூடிய விமானங்கள் சொல்லிட்டு 1500க்கும் அதிகமான லேண்டிங்ஸ் மட்டுமே நடந்திருக்கு. இது சராசரியாக ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 100க்கும் மேலே இதோட ஆவரேஜ்ன்றது தாண்டுது. அமெரிக்கா ஏகப்பட்ட லாஜிஸ்டிக்ஸை மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் முதல்ல பார்த்தோன்னா 2 கெரியர் ஸ்ட்ரைக் குரூப் தான் இருந்துச்சு. ஒன்று சில பிரச்சனைனால மாற்றப்பட்டு அடுத்ததாக ஒரு விமானம் தாங்கி கப்பல் அதோட கெரியர் பேட்டில் குரூப் ஆனது கொண்டு வரப்பட்டுச்சு. இப்போ ஆக்டிவா 2 ஏர்கிராஃப்ட் கெரியர் குரூப்ஸ், ஒன்று பார்த்தோன்னா யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், இன்னொன்று யூஎஸ்எஸ் ஜெரல்ட் ஃபோர்ட். இது 2த்துமே அதுக்கான ஸ்டாக்ஸை, அதுக்கான ரீசப்ளைஸை ஃபில் பண்ணிட்டு மிடில் ஈஸ்டோட யூஎஸோட சென்ட்ரல் கமாண்ட் ஏரியாவில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸோட பிளாக்கெடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில், ஒன்று மெடிட்டரேனியன் கடல் பகுதி, இன்னொன்று யூஎஸோட பிளாக்கெட் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ டெப்ளாய் பண்ணப்பட்டுச்சு. 3வதாக ஒரு கெரியர் பேட்டில் குரூப், ஜார்ஜ் புஷ் CVN-77 கெரியர் ஸ்ட்ரைக் குரூப் ஆனது இப்போ இன்னும் சில நாட்களில் மிடில் ஈஸ்டில் சேர்ந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே சேர்ந்துடும். இப்போ இந்த சீஸ்ஃபயர் டாக்ஸ் மட்டும் உடஞ்சதுன்னா பெரிய அளவு ஸ்ட்ரைக்கை ஈரானின் மீது அமெரிக்கா நடத்துவாங்க. ஆனால் இந்த முறை அமெரிக்கா தாக்க தொடங்கினாங்கன்னா எந்த அளவுக்கு, போன தடவை பார்த்தோன்னா ஒரு 13,000க்கும் அதிகமான டார்கெட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணதாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் அமெரிக்கா ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவில் இப்படி ஒரு டார்கெட் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டாங்கன்னா, உள்ள ஈரானின் மீது தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா, மிடில் ஈஸ்ட்லையும் இதே அளவுக்கு ஈரானால் தாக்குதல் நடத்தப்படும். ஸோ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் ஆகலை, இல்லை ஈரானோட பேச்சுவார்த்தைகள் தொடங்கலைன்னா இது எல்லாத்தையுமே நடத்துறதுக்கு அவர் தயாராக இருப்பார். ஏன்னா அந்த மனுஷனோட நடவடிக்கை யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியாது. ஒரு கண்ட்ரோல் ரூமில் இவர் இருந்தார்னா இந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும் அவரோட, ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பேச்சுகள் எப்படி இருக்கோ, இல்லை அவரோட முடிவுகள் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நபர் இப்போ அடுத்த கட்டமாக எந்த ஒரு எல்லைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. காரணம்,
இன்னமும் ஈரான் யுரேனியம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அவர் சொன்னது எல்லாத்தையுமே ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இந்த ஈகோவை ட்ரிகர் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக ஒரு பிஸ்னஸ் மேன் மைண்ட் செட்டில் ட்ரம்ப் அவர்கள் யோசிச்சார்னா இந்த சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ஈகோ தான் பெருசு, அடுத்த கட்டமாக நானும் தாக்குதல் நடத்த போகிறேன்னு சொன்னார்னா அதற்கான பதிலை அரபு நாடுகள் சொல்ல வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் நடுவில் நான் சொன்ன விஷயம், ஆடை பற்றி நான் சொன்ன ஒரு விஷயம், ஈரானுக்குள்ள இன்னமும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த போராட்டங்களில் கைது பண்ணப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த இடத்துல இந்த ஆடை சுதந்திரம் பற்றி பேசிய சில பெண்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாக சொல்லி சில பெண்களை கைது பண்ணதாக இருக்கட்டும், இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அவங்களோட கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் அந்த அரசாங்கம் எடுக்கிறாங்கன்னா அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்குமே ஒரு எக்ஸ்டென்ட் ஆனது இருக்குது. இதையே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தானா அந்த நாடு முன்னேற்றமும் அடையாது. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை, இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இதை தான் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா என்ன ரொம்ப உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம், ஒரே வாரத்தில் 8 பெண்களை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கிறது ஏற்றுக்க முடியாதது. மற்ற பிரச்சனைகளுக்காக பேசுகிறோன்னா இதையும் நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைடா இல்லை இதுக்கு எனக்கு ஒரு பேரை கொடுக்க போகிறோன்னா தாராளமாக கொடுத்துக்கோங்க, அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மாதிரி நிமிடம் உங்கள் எல்லாருக்கே